வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ். இனி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ரொம்ப நாள் கழித்து, அதாவது எதுவுமே தொழிலே இல்லாமல் இன்றைக்கி ஒரு நாள் தூண்டில் தொழில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுத்தமாக மீனே கிடைக்கல, ஒரு மீன் கூட. ஆனால் ஒரே ஒரு மீன் மட்டும் கடைசியாக தூண்டில் மாட்டிருந்துச்சு. அந்த மீனை தான் நம்ம இப்போ எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துன்றதை உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்க போகிறேன். கிட்டத்தட்ட 10,000லேருந்து 15,000 ரூபாய்க்கு பெட்ரோல் செலவு பண்ணி நம்ம இந்த தூண்டிலுக்கு போனோம். ஆனால் தூண்டில் போய்ட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒரு மீனுமே கிடைக்கல. கிடைச்சது இந்த ஒரு மீன் மட்டும்தான் இப்போ தூண்டில் மாட்டிகிட்ருக்கு. அதை தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எடுத்துருக்கோன்றதை உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்க போகிறேன். ஒரு சில நேரங்களில் ஒரு மீன் கூட இல்லாமலாம் நாங்கள் திரும்பி போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி ஆகாமல் இன்றைக்கி ஒரு மீனாவது வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கும். பாரு முன்னாடியெல்லாம் நம்ம படகை சுற்றி பார்த்திங்கன்னா, நம்ம இன்னொரு மீன் வீடியோ இருக்கும்போது பார்த்திங்கன்னா படகு ஃபுல்லாகவே ஏகப்பட்ட மீன்கள் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மீன் கூட இல்லை பார்த்துக்குங்க. இதுதாங்க இருக்கிறதுலே மோசமான ஒரு கவலைக்கிடமான நிலை. மீனெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. தூண்டில் போட்டாலும் எது போட்டாலுமே மீனே மாட்ட மாட்டுது. இந்த சீசன்லேயாவது கொஞ்சம் மீன் பிடிச்சி ஏதாவது சம்பாதிக்கலாம்னு பார்த்தா அதுவும் நம்ம இல்லை. இப்போ இந்த மீன் எங்கள் போட்டுக்கிட்ட வந்துச்சு. இந்த மீனை பிடிக்காத எங்கள் கடமை வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் மீன் போட்டு கம்மியா வீட்டில் எங்கே போறீங்கம்மா? நீ போட முடியாது இழுத்து. அப்புறம் என்ன கவரு மீன்கள்லேயே பார்த்திங்கன்னா அதிவேகமாக நீந்தக்கூடிய மீன்கள்லாம் ஒன்றும் சொல்லப்போனால் இந்த மீனை சொல்லலாம். இந்த மீனோட பேர் நம்ம ஊரில் ஏமன் கோலா மீன் சொல்லுவோம். இப்போ இங்கிலீஷில் நம்ம மார்லின் ஃபிஷ்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம துண்டியில் மாட்டிருக்க இந்த மீன் கிட்டத்தட்ட 100லேருந்து ஒரு 80 கிலோ கிட்ட வரும். இப்போ கிடச்சிருக்க இந்த ஒரு மீன் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ பெட்ரோல் செலவு தேறிடும். ஆனால் அதுக்கப்புறம் வர செலவெல்லாம் யாதான் தேர்த்துறதுன்னு தெரியல. இழுத்து போட முடியல. மீனே வாங்க என்ன இங்கே கூட வேண்டாம்.
இப்போ நம்ம மீன் எப்படி கஷ்டப்பட்டு பிடிச்சாச்சு. போட்டு ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டே நம்ம ஏற்றுறதா இருக்குது. யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மீன்லாம் நேரில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி மீன்லாம் இந்த ஊரில் எவ்வளோ விலை போகும்போது கம்மாட்டு போடுவோம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ 150 ரூபாய்க்கு விலை போடுவோம். மீன் வந்து ரொம்ப ஆக்டிவமாக வேட்டையாடக்கூடிய ஒரு மீன் ஒன்று. இதனோட மூட்டை வச்சு மொத்த பேரும் வேலை பண்ணலாம் பார்த்துங்களேன். நல்லா உள்ள போட்டு போயிட்டு இருக்கு. என்ன என்ன கரெக்டா வந்தது வாதத்துல கையில பிஞ்சிருங்க. பாருங்க இவனை இப்ப வெற்றிகரமா பிடிச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த ஒரு மீன் தான் 80 கிலோ 100 kg. பாருங்களே, கஷ்டப்பட்டு நேற்று ஈவினிங் வந்துட்டு காலையில் வந்துட்டு நம்ம மீன் பிடிக்காம ஒட்டி மீன் இது மாதிரி எதனா பெரிய மீன் இருந்துச்சுன்னா அந்த மீன் தண்ணி போட்டுருவாங்க. தேவையே படாது. பார்த்தீங்கன்னா கிடைச்சது மீனை வச்சுக்கிட்டு அழகு பார்த்துட்டு வருவாங்க. இது மட்டும்தான் கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படுறோம். ஒன்றே ஒன்று தான் கிடைச்சிருக்கு, அடுத்து வரலாம்னு தெரியல. சரி, இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். அதை வச்சு நாங்கள் இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நடக்கிறது ரொம்ப நாள் ஆச்சு. நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்துருக்கு. ஆனாலும் பரவாயில்ல, ஒரு மீன் கொடுத்தாலும் நல்லா வெயிட்டான மீன் நல்லா சூப்பராக கொடுத்துருக்கேன். இதை வச்சு ஏதாவது பெட்ரோலுக்கு வந்து ஏற்ற முடியுமான்னு பார்க்கணும். ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நண்பா நீங்கள் பெரிய பெரிய மீன் நிறைய மீன் ரொம்ப பிடிச்சிட்டே இருக்கீங்களே, நீங்கள் இன்னமும் பணக்காரன் ஆகலைன்னு கேட்டாங்க. இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் 2 நாள் பிடிக்கிற மீன்லாம் நம்ம பணக்காரன் ஆக முடியாது. ஆனால் ஒரு 10 நாளைக்கு இந்த மாதிரி அடிச்சதுன்னா இருக்கிற காசும் கையில் போயிட்டு ஏழையாக தான் ஆகும். பாருங்க நண்பர்கள், எங்களால் நம்ப முடியும்னா அந்த போட்டில் வந்து இருக்கிறதே ஒரு மீன் தான். இந்த ஒரு மீனை தான் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆட்டோவில் போய் ஏற்ற போகிறாங்க. வருதா தெரியல கவர் போற கீழே போடுறா தள்ள போட்டேன் போட்டோம். புளியா மாறா ஒருத்தர் போட்ல ஏறா புளியா மாறா வேங்க வச்சுமா புளியா மாறணும். அந்த மீன் அந்த ஆட்டோவில் கூட தாங்க அவ்வளோ விட பெருசாக இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மீன். இந்த மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு காலத்தில் 10 மீன் 15 மீன் பிடிச்சின்னு வருவோம். நிலமை பார்த்தீங்கன்னா ஒரு மீன் தான்.